ஹாய். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நிமிஷம். ஓகே. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்மளை ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு பாதியிலே விட்டு போயிட்டாங்க. ஆனால் நாம் நினைப்போம் அவங்க தான் நம்ம லைஃபு, அவங்க இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா அம்மா? ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிப்போம், நம்மளை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம லைஃபே போயிடுச்சு, இனி நம்ம வாழவே முடியாது அப்படின்ட்டு ஒரு சில பேர் தப்பான முடிவு எடுப்பீங்க. அதாவது சூசைட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமுங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனாலும் அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இருந்தாலும் அதை கடந்து வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன் தெரியுமா? நம்ம அவங்க போனதுக்கப்புறம் நம்ம லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். ஆனால் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க போனதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு நல்ல லைஃப் ஸ்டார்டிங் பண்ணுது அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம அதை கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம தப்பான முடிவெல்லாம் எடுத்துடுவோம். வேணாமே, தப்பான முடிவு எதுவுமே எடுக்க வேணாமே. கொஞ்ச காலம் அதில் இருந்து வர்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணால் வந்துடலாம். வந்துட்டோம்னா அதை விட பெரிய எப்படி சொல்கிறது, வந்துடுவோம் தாண்டிடுவோம் தைரியப்படுத்திட்டோம்னா நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குங்க. அதை விட பெட்டராக நமக்கு ஒரு பர்சன் கிடைப்பாங்க கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளுக்கு பெரிய மூச்சை விட அடையங்கப்பா, இப்படி ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்சன் நம்ம லைஃபுக்கு வருவாங்க. நம்மளோட லைஃப் ஹாப்பியாக மாறும். நம்ம இருந்ததை விட நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். அதனால் நம்மளை விட்டுட்டு போனவங்க போட்டுன்னு விட்டுருங்க. அவங்கள நம்ம இழுத்து பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி அவங்கள நம்ம லைஃப்பில் வச்சுருந்து இன்னும் நம்ம செத்துட்டு இருக்கிற விட அவங்க போனதுக்கப்புறம் நமக்கு பெஸ்ட்டான லைஃப் கிடைக்கும் கண்டிப்பாக. யாருமே யோசிக்காதீங்க. நம்மளை ஒரு பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற கவலைப்பட்டு உட்காந்துட்டு நம்ம லைஃபை வேஸ்ட் பண்ண வேணாமே. ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாம். ஓகே. யாருமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா அந்த வலி பெரிய வலி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நல்ல லைஃப் கிடைக்கும். ஓகே.